அவகிட்ட சண்டை போறதே ஒரு டிசாஸ்டர் தான். எர்த்குவேக் வந்தா கூட நான் நார்மலா காமா இருந்துவேன். ஆனா நீ அனுப்புற ஒரு ஃபைன்ன்ற ஒரு மெசேஜ் புரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீ ஒரு வாரத்துக்கு மேடம் மியூட்ல போவாங்க, நம்ம என்ன பண்ணாலும் சம்பவம் தான். சரி, இதை தாண்டி எப்பயாச்சும் என்னதான் பிரச்சனை, அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஃபோன் பண்ணா, என்ன மேடம் சொல்லுங்க மேடம் அப்படின்னு கேட்டா நத்திங். ஆனா அந்த நத்திங்குள்ள 25 பேஜுக்கான கண்டென்ட் ஒளிஞ்சிட்டு இருக்கு. நான் சும்மா விடவுனா அந்த வாரத்துல பண்ண எல்லா மெசேஜை ரீவிசிட் பண்ணி என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் ஒண்ணுமே தெரியாம எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம அவங்கள சமாதானப்படுத்துன்ற ஒரு மைண்ட் செட்ல போயிட்டு திரும்ப போய் பேச ஒரு மெசேஜை போட்டா மெசேஜ் ப்ளூடிக் ஆயிடும். ஆனா ரிப்ளை வருமானா வராது, ஸ்டோரி மட்டும் போடுவாங்க. எனக்கு புரியல நான் என்ன பண்ணணும். சரி, அதையும் தாண்டி போயிட்டு பேசணுமே, நம்ம ஆளை போயிட்டாலே அப்படின்ட்டு சாப்பிட்டேன்னு கேட்டா ரிப்ளை இல்லை. அப்புறம் நான் என்னதான் பண்றது? எனக்கு எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா அவன் முகத்துல சிரிப்பு இல்லாம இருக்கிறதா எனக்கு பிரச்சனையே. தப்பி தவறி அவளுடைய ஃபேஸ்ல நான் ஸ்மைல் வர வச்சுட்டுனா வச்சுக்கோங்க, ஏதோ வேர்ல்டு கப் ஜெயிச்ச மாதிரி தான்.